இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம் வதக்கிறதுக்காக. புளி அதை ஊற வச்சுட்டுருக்கோம். இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு மஞ்சப்பொடியும் அதிலே போட்டுட்டோம். இப்போ தொக்கை பொறுத்த வரைக்கும் புளி, காரம், உப்பு எல்லாம் இருந்தால் தான் தொக்கு நல்லாயிருக்கும். தெரியறதா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் பூரா வெளியில் வருது பாருங்க. ரொம்ப போட்டாலும் அப்புறம் அந்த பாகக்காயோட ஒரிஜினாலிட்டி போயிடும். இந்த தொக்கை இன்னைக்கு பண்ணி வச்சுட்டு நாளையிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நல்லா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாகக்காய் தொக்கு. கசப்பான தொக்கை கொஞ்சம் இனிப்பா பண்ணி பார்ப்போம். முதல்ல ஒரு இலுப்பை சட்டி வச்சுக்கணும். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இப்போ இதில் 1/4 கிலோ பாகக்காய் இந்த பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருப்பேன். அதில் இந்த பாகக்காயை போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம் வதக்கிறதுக்காக. கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். மிச்சம் உப்பு அப்புறம் போட்டுக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இதை எடுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாகக்காய் நல்லா ஆறட்டும். ஆறவும் நம்ம ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளி அதை ஊற வச்சுட்டுருக்கோம். இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் தொக்கு கிளறும் போது காட்டுறேன். இதை பாருங்க, இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு, இந்த பாருங்க பாகக்காயை புளியை போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்படி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த புளி ஜலம் இருக்குது. புளி ஜலம் இந்த இருக்குது. அந்த புளியை மட்டும் ஊறின புளியை மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன். பெருங்காயம், மஞ்சப்பொடியும் அதிலே போட்டுட்டோம். நல்லா அப்படியே வதக்கிக்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. முதல்ல நம்ம கொஞ்சோண்டு தான் காய் வதக்கிறதுக்கு தான் போட்டுட்டோம். இப்போ தான் உப்பு போடுறோம். இந்த தொக்கை பொறுத்த வரைக்கும் புளி, காரம், உப்பு எல்லாம் இருந்தால் தான் தொக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா தொக்கு நல்லா இருக்காது. காரப்பொடி ஒரு 2 ஸ்பூன். பாகக்காய் பார்த்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சேஷாத்ரின்னு சொல்லிட்டு அவர் தான் கேட்டுட்டே இருந்தார், மாமி பாகக்காய் தொக்கு போடுவோம். பொதுவாக தொக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான். மாங்காய் தொக்கு நம்ம போடுறோம் இல்லையா, அதே மெத்தட் தான். ஆனால் இதில் நம்ம புளி போடுறோமேனா மாங்காயில் அதில் புளிப்பு இருக்குது, அதனால நம்ம புளி போடுறதில்ல. இதில் புளிப்பு இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா புளி போடுறோம். புளி, உப்பு, காரம் இதுதான் மெயினாக தொக்குக்கு தேவை. அப்புறம் எண்ணெய். அதனால நம்ம இதில் காரம், உப்பு எல்லாம் போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கணுங்க. இது என்ன ஆகும்னா அந்த எண்ணெயை பூரா உள்ள இப்போ சாப்பிட்ருக்கு பார்த்தல. இனிமேல் இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை வெளியில் விட ஆரம்பிக்கிறது பாருங்கள். விட ஆரம்பிக்கிறது பாருங்கள். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா எல்லா எண்ணெயும் வெளியில் விடும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் இந்த சமயத்தில். பொதுவாக மிளகா பொடி இந்த பாருங்க வறுத்து அரைச்சி வச்சுன்னு இருக்கேன். நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் அப்படி தானே போடுவோம். ஆனால் நான் வறுக்கலை, பச்சையாக அரைச்சி வச்சுட்டுருக்கேன். நீங்கள் வேணால் வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயப்பொடி இதெல்லாம் நம்ம ஊறுகாய்க்கு போடுற அதே தான். அதனால நம்ம மிளகாப்பொடி, வெந்தயப்பொடி அது எல்லாத்தையும் முதல்ல ரெடியாக பண்ணி வச்சுடுறோம். பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்படி தொக்கு கிளற ஆரம்பிச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்ப கசக்காது. இது நீங்கள் பாகக்காய் தொக்குன்னு சொல்லாமல்
வெறும்னா குழந்தைகளுக்கு போட்டேன்னா அதுகளுக்கு அவ்வளவா தெரியாது. ஏன்னா நம்ம இதில் தேவையானது எல்லாமே போடுறோம். இப்போ நாட்டு சக்கரை வேற நம்ம இதில் போட போகிறோம். போட்டால் நல்லா இருக்கும். நீங்கள் இதை பண்ணி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். இந்த தொக்கை இது பிரமாதமாக இருக்கும். இவ்வளோ புளிப்பு காரம் போடணுமா அப்படின்னா போடணும். ஏன்னா அப்போ தான் அந்த தொக்கு வந்து தொக்குக்கு அப்படின்னா அதுக்குன்னு சில இது இருக்குது பிரின்சிபல். அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இந்த புளி உப்பு காரம் பொதுவாக ஊறுகாய்னாலே அதுதான். அதில் தொக்குக்கு நம்ம இதெல்லாம் போடணும். இது பகைக்காயை வேற போயிடுதா, அதனால இதுக்கு நாட்டு சர்க்கரையும் வேற அந்த கசப்பு ரொம்ப வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்க நல்லா வெளியில் வந்துட்டு பாருங்க எண்ணெயெல்லாம் தெரியறதா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் பூரா வெளியில் வருது பாருங்க. ஓரம் பூரா வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இப்போ இந்த சமயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக போட்டால் வெந்தயம் போடும். ஏன்னா இதுவே வேற கசப்பு. ஆனால் இதுக்கு வெந்தயம் போடாட்டா அந்த ஊறுகாயோட வாசனை இருக்காது. அந்த வெந்தயப்பொடி தான் அந்த வாசனையை கொடுக்கும். அதனால நம்ம அதில் கொஞ்சம் வெந்தயப்பொடி போடத்தான் வேணும். இப்போ நாட்டு சர்க்கரை நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு இன்னும் வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க இப்படி நாட்டு சக்கரை வாங்கி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரொம்ப போட்டாலும் அப்புறம் அந்த பாகக்காயோட ஒரிஜினாலிட்டி போயிடும். பாகக்காய் அல்வா ஆகிடும்ங்கிறது. அதனால 2 ஸ்பூன் தான் போட்டுருக்கேன். அதுவும் இந்த குழந்தைகள் சாப்பிட்றதுனால. இவ்வளவுதான் இதுக்கு வேலை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதை வந்து சாதத்தில் வேணாலும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கும் நல்லா இருக்கும். மிச்சப்படி இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாம். அவன் வேணால் நாட்டு சர்க்கரையை கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நம்ம குழந்தைகளுக்காக நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம். சுகர் பேஷண்ட்டுனாக்கா நீங்கள் நாட்டு சர்க்கரையை கூட கட் பண்ணிவிட்டு இப்படியே இது பண்ணிக்கலாம், பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதை பாருங்க எண்ணெய் பூரா வெளியில் வந்துட்டு அவ்வளோதான். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இவ்வளோதான் கண்டிருக்கு. 1/4 கிலோ பாகக்காய் கலரணும் இல்லையா, அதுக்கு இது கண்டிருக்கு. இதை பாருங்க புளிக்காய்ச்சல் மாதிரி இருக்கு பாருங்க. அழகா நல்ல வாசனை வேற வருது. எனக்கே பாகக்காய் கசப்பு ரொம்ப பிடிக்காது. கசப்பு சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ பாகக்காய் தொக்கு அதெல்லாம் கலர்ல மிச்சம் பேர் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். நான் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு வேணா சாப்பிட்டு பார்க்குறேன். எப்படி மாங்காய் தொக்கு வாசனை வருது. மாங்காய் தொக்கு நல்லா இருக்கும். இது வாசனை அந்த வாசனை தான் வருது. தொக்கு எல்லாத்துக்குமே மாந்த வெந்தயப்படி மிளகா பொடி உப்பு எல்லாம் போடுறோமோ அதே வாசனைகள் தான் வரும் எல்லாத்துக்குமே. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லாரும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த தொக்கை இன்னைக்கு பண்ணி வச்சுட்டு நாளையிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த உப்பு காரம் எல்லாம் சேர்ந்துட்டு வெல்லம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நாளைக்கு இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு இன்னைக்கு சாப்பிடலாம். ஆனால் இன்னையை விட நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் பிரமாதமாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா கீழே வைக்கலாமா எல்லாம் கேட்பேன். வெளியில் வேணுனாலும் வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய் நிறையா இருக்குது. அப்பப்போ அந்த எண்ணெய் இல்லாமல் ஊறுகாயாக எடுத்துன்னு வந்தேன்னா அந்த ஊறுகாய் கெட்டு போகாது. அப்படி வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு ஜாடியில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். நமக்கு இது ரொம்ப நாள் வராது. அதனால நான் பாத்திரத்தில் வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு பீங்கான் ஜாடியில் போட்டு வச்சுட்டாங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு 15-20 நாளைக்கு கூட வரும். அப்படி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.